வெல்கம் டு சசிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பட்டர் கேப்சிகம் மஷ்ரூம் கிரேவி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஒரு பல்லாரி கண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் அது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பல்லாரி நான் நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கொத்தமல்லி தூள் கொஞ்சம் நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் நான் இங்கே ஒரு வெந்நீரில் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். தனி மிளகாத்தூள் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்துருக்கேன். மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள், கடல மாவு, 2 தக்காளி, அரை கிளாஸ் தயிர். புளிக்காத தயிராக நம்ம எடுத்துக்கணும். நான் இங்கே ஒரு தக்காளி நான் இங்கே எடுத்துருக்கேன், பெரிய தக்காளியாக. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே சீரகத்தை போடணும். கடாயில் எண்ணெய் விட்டு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே அது கூட நம்ம வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தோம்ல, அது நான் இங்கே ஆட் பண்ணுறேன். நீங்கள் பேஸ்ட்டை வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கடல மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இங்கே வச்சுருந்தோம்ல, அது இங்கே கட்டி பிடிக்காத அளவுக்கு கைவிடாமல் நம்ம இங்கே கிண்டி வச்சுக்கணும். இல்லைன்னா கட்டி கட்டியாக போயிடும். கட்டி இல்லாமல் நம்ம நல்லா, அதுக்கு தான் நிறைய நம்ம எண்ணெய் ஊற்றணும். முதலே 2 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சா? இப்போ இது கூட நம்ம 2 தக்காளி நைஸாக சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இது கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கணும். இது கூட தனி மிளகாத்தூள் ஒரு பெரிய ஸ்பூனில் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெரிய ஸ்பூனில் ஆட் பண்ணலாம். மல்லித்தூள் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா தூள் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் கரம் மசாலா தூள் நம்ம ஆட் பண்ணணும். நான் இங்கே வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால தான் நான் சொல்கிறேன், மறக்காமல் நான் தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 3 கிளாஸ் 4 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடல மாவு ஆட் பண்ணிக்கிறதுனால நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதனால் நம்ம தண்ணி நல்லா தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இன்னொரு பேனில் நம்ம எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோடனே அதில் நம்ம கேப்சிகமும் ஆனியனும் நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல இல்லையா, அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். நம்ம கிரேவிக்கு தனியாக நம்ம உப்பு போட்டிருக்கோம், இதுக்கு தனியாக நம்ம உப்பு போட்டுக்கிறோம். நம்ம காளான் யூஸ் பண்ணுறதுனால நிறைய உப்பு போடக்கூடாது, இல்லைன்னா நம்ம கரிச்சு போயிடும். இப்போ நம்மளோட கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் கேப்சிகமும் இது கூட நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ நான் காளான் கழுவி வச்சுருந்தேன் இல்லையா, வெந்நீரில் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு நான் நல்லா கழுவி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் நான் இது கூட நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க. நல்லா கொதித்து எண்ணெய் மேலே வந்துடும். லாஸ்ட்டாக நான் அந்த கொத்தமல்லி தூள் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நான் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி பட்டர் ஒரு வெண்ணெய் இருக்குல்ல, அது பெரிய துண்டாக நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். நம்மளோட கிரேவி தோ ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.